இது வரைக்கும் எல்லாமே தெரியும் எனக்கு. ட்ரெண்ட் லைன் தெரியும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், எல்லா டெக்னிக்கல் தெரியும், டூல்ஸ் யூஸ் பண்ண தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் நான் லாஸ் மட்டும் தான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். என்னால் ப்ராப்பராக ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர் பற்றின மட்டும்தான் ஒரு ரூல் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த ரூலை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதை கவனமாக தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சதாக இருந்தாலும் அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன, எப்படி அதை வந்து செயல்முறையில் எடுத்துகிட்டு வரணுன்றது தான் இந்த வீடியோட முக்கியத்துவம். எல்லாருமே 90% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? மீதம் உள்ள 10% மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. அது எப்படி, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவுடைய ஃபுல் டீட்டெயில், ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை டிசிப்ளினோட ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபைனல் வீடியோவில் ரிப்போர்ட்டாக கொடுக்குறேன். அந்த ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வாங்க, சரிங்களா? இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் உங்கள் சதீஷ்குமார், புல் அல்ஃபா நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடர் ரெகுலராக ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்பயுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதில் ப்ராஃபிட்டாக நம்ம கண்டினியூவாக ஒரு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியோட பேஸ், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் எதுக்காக போடுறது அப்படின்னா, ஒரு செஷனை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த ரூல் பேட்டர்னே, சரிங்களா? இந்த ரூல் பேட்டர்னை எந்த அளவு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறோமோ அவங்களால மட்டும்தான் ட்ரேடராக ஐடென்டிஃபை ஆக முடியும், ட்ரேடராக சக்ஸஸும் பண்ண முடியும். அதை சார்ந்த விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ட்ரேடர் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் நம்ம வந்து ஒரு செஷனை எடுத்துன்னு வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்லையும் கொடுக்குறாங்க, அனுபவம் சார்ந்தும் கொடுக்குறாங்க. இதனுடைய ஒவ்வொரு செக்மெண்ட்டோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது, ஓகேங்களா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இங்கே என்ன சொல்ல போகிறோம்னா, ஷார்ட்டாக இந்த ரூலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியுன்றதை 100% பிலீவ் பண்ணி ஒரு விஷனை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடருக்கான ரூல்ஸ். இந்த ட்ரேடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கலாம், ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுறவா இருக்கலாம், இல்லை ஃபாரெக்ஸில் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஓகேங்களா? டே ட்ரேடர் யார் வேணா இருக்கட்டும், ஓகேங்களா? அவங்களுக்கான ரூல் மட்டும்தான் இது. செஷன் வைஸ் ஒவ்வொரு கேட்டகரியும் மாறும். அது என்னன்றதை பார்க்கலாம். இந்த 10 ரூல் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, டைம் ஃப்ரேம், எதுக்காக டைம் ஃப்ரேம். அடுத்தது பர்ச்சேசிங் ப்ரைஸ், ஒரு ப்ரைஸை சரியான முறையில் வாங்குறோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது. சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன், ஒரு சப்ளையர் எங்கே அதிகமாக இருக்காங்க, டிமாண்ட் ஜோன் எங்கே அதிகமாக தேவைப்படுது, ஓகேங்களா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது எமோஷனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ட்ரேடருக்கு முக்கியமாக தேவை. அதனால எமோஷன் ட்ரேடை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். மணி மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் முக்கியமானது மணி மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு ட்ரேடராக உள்ள வராங்கன்னா மணியை எந்த அளவு மேனேஜ் பண்ண தெரியுதோ அந்த அளவு தான் அவங்களால சக்ஸஸ்க்கான ரேஷியோவை ரீச் பண்ண முடியும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபண்டை எந்த அளவுக்கு ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், உங்கள் ஃபண்டோட க்ரோத் என்ன, உங்கள் ஃபண்டோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எந்த அளவு நீங்கள் வைக்க முடியுன்றது பார்க்கறது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அடுத்தது ஒரு என்ட்ரி லெவல், அதாவது ஒரு ஸ்டாக் பை பண்ண போறீங்க அப்படின்னா எப்படி பர்ச்சேஸோட காஸ்ட் உங்களுக்கு தெரியணும்னு பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்கே என்ட்ரி எடுக்கணும்னு தெரியணும், எங்கே டார்கெட் வைக்கணும்னு தெரியணும், அடுத்து ஸ்டாப் லாஸ் எது வரைக்கும் வரணும்னு தெரியணும். இதனுடைய விஷயம் ஒன்று. அடுத்தது ஏன் எல்லாமே பிளாக் கலரில் எழுதிட்டு இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் எழுதிருக்குன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான், டிசிப்ளின். உங்களோட சக்ஸஸை கடைசியாக எங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின்ற ஒரு இடத்துல தான் வந்து நிறுத்த முடியும். இந்த டிசிப்ளினை யார் கரெக்டாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எத்தனை பேர் செய்கிறீங்க, அதுதான் கேள்வி. இத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாமல் கூட போகலாம், சரிங்களா? இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க, இல்லை செய்ய தெரியாமல் இருப்பீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை ப்ரீஃபாக எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்த வர வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோஸாக லான்ச் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளது வந்து அகாடமி பேஸு, ரெண்டாவது கன்சல்டிங் சர்வீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபி ரிஜிஸ்டர் அகாடமி பேஸு, சிபி ரிஜிஸ்டர் NICM சர்டிஃபிகேட் பர்சன், ஓகேங்களா? ஈக்விட்டிஸ் அண்ட் டெரிவேட்டிவ் செக்டரில். ஸோ இது சம்பந்தமாக மேலும் விவரம் தெரிஞ்சுக்கிறது கீழே காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.